ரொம்ப பிடிச்ச பொண்ணு. ராத்திரி பகல்னு கனவு காண்றோம். நமக்கு தெரியுது அது வேல்யூ என்னன்னு. படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியுது. ஆனாலும் என்னால அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுது. நீ இல்லாம நான் இல்லாமையா? எல்லா அப்பாவுக்கும் மனசுல தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம பொண்ணை பாத்திரக்கூடாது. மழையும் வெயிலும் கலந்தது தான் இந்த ரெயின்போ. அவர் சொல்ற ஒவ்வொரு ஃப்ரேமுமே இன்னைக்கு ஒரு முழு படத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி அன்னைக்கே கொடுத்துட்டாரு. 7G ரெயின்போ காலனி வந்து அக்டோபர் 15ஓட 21 வருஷம் முடிஞ்சு. அதை பற்றி பேசலான்னு நம்ம ஒரு ஷோவில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் இல்லை சார் காந்தாராவை பற்றி பேசுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சார் தீபாவளிக்கு இந்த படம்ல வந்து அதை பற்றி பேசலாம் அப்படின்னாரு. ஆனால் நம்மளோட லட்சம் ரசிகர்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ஏன் அதை பற்றி பேசவே இல்லைன்னு கேட்டுகிட்டே இருந்ததுக்கு இந்த வாரம் வந்து 7G ரெயின்போ காலனியை பற்றி பேசுகிறோம். நாங்கள் 3 பேருமே அந்த படத்தை ரீவாச் பண்ணோம். நேற்றுக்கு இந்த படம் இன்னைக்கு பேசுகிறோம்னா ஏற்கனவே ஒரு தடவை 15 நாள் முன்னாடி பார்த்தோம். திருப்பி இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முதல் நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரீவாச் பண்ணுறப்ப நிறைய எமோஷன்ஸ் அது வந்து கிளறி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். அதை பற்றி ராம் ஃபஸ்ட்டு சொல்லுவார். உண்மையவே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழுத ஃபீலிங் வந்து இதை ரீவாச் பண்ண ஒரு ஃபிலிமில் வந்து எனக்கு ரொம்ப கிடைச்சிது. ஏன்னா 2-3 இடங்களில் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா எப்பவுமே நான் சீக்கிரமாக அழுக மாட்டேன். ஆனால் அந்த ரீவாச் பண்ண இந்த படத்தில் வந்து 7G ரெயின்போவில் வந்து எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து கண்ணீர் தாரையாக வந்துடுச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் என்னோடய எமோஷன். ஆனால் 7G பற்றி நான் ஆரம்பமாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா டிவி தான் 7G என்னை பார்க்க வச்சுது மொதல். ஏன்னா அதிகமாக நம்ம தேட்டருக்கு அந்த வருஷம் போனது கிடையாது. 7G வந்து டிவியில் அதிகமாக பார்க்க அடிக்கடி போடுவான் அந்த படத்தை. பார்த்து நம்மளுக்கு ஒரு என்னடா இருக்குது அதுவும் பாட்டு தான் நம்மளுக்கு அதிகமாக மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் சில சீன்ஸ் வந்து நம்ம மைண்டு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிமாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து நம்ம ஒரு சினிமா பார்வையில் நம்மளுக்கு ஒரு பொதுஜனமான ஒரு அறிவு வரும்போது நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப வியப்பை கொடுக்குது. அந்த படம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, எமோஷனோடு கலந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே நான் போன மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப கனெக்டான ஒன்றா இருக்குது. எனக்கு ரீவாட்சில் நான் ஒரு படத்தை ரீவாட்ச் பண்ணும்போது எல்லாருமே சில சிறந்த படங்களை ரீவாட்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கு இந்த படம் ரீவாட்ச் பண்ணும்போது எனக்கு அந்த உணர்வு திரும்பி வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எனக்கு யுவன் ஃபேனாக அந்த படம் பார்த்தேன் 2004. யுவனோட பாட்டெல்லாம் கொஞ்சம் ஹிட் ஆகிட்டு இருக்கும். அந்த படம் ஆல்பமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. செல்வராகவன் ஃபஸ்ட்டு படமெல்லாம் ஹிட் ஆகி அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும்போது எந்த இதுவும் தெரியாமல் ரவி கிருஷ்ணாலாம் யாருமே தெரியாது. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம படத்தை பார்த்து நினைக்கிறோமே தவிர எப்படி எனக்கு ஷாக் ஆச்சு, முடிஞ்ச பிறகு என்ன பண்ணேங்கிறதுலாம் எனக்கு பெருசாக அதன் பிறகு நிறைய படங்களை மாறி விட்டனால நம்ம ரசனைகள்லாம் அப்படி இப்படி போயிருந்தோன்னு தெரியல. ஆனால் ரீவாட்சில் வந்து என்னென்னா ரீவாட்சில் எனக்கு கிளைமேக்ஸ் தெரியும். படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியுது. ஆனாலும் என்னால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஹைஃபை அந்த நீங்கள் எந்த சீனுக்கு அழுதீங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் எதுக்கு அழுதேன்னா இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட் சொல்லிடலாம். உருப்படாத ஒரு ஹீரோ, ஒரு படத்தில் ஒரு ஹீரோவை ஒரு ப்ரோட்டகானிஸ்ட்டை இவ்வளோ கேவலமான ஒருத்தனை ப்ரோட்டகானிஸ்ட்டாக காட்டணுமோ அந்தளவுக்கு கேவலமான ஒரு ப்ரோட்டகானிஸ்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து நீ எனக்காக பால் வாங்கலைன்னா உன் மகளை வந்து நான் ரோட்டில் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாள். அதுக்கே நமக்கு ஷாக் ஆகும். அடுத்த சீனே எனக்கெல்லாம் மகளில் என்ன வேணா பண்ணுறான்னு ஒரு தாத்தா சொல்லும்போது உனக்கு பொண்டாட்டி இருக்குல்ல அப்படின்னு கேட்டு அந்தளவுக்கு கேவலமான ஒரு ஹீரோ ப்ரோட்டகானிஸ்டாக காமிச்சிருப்பார் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு இது. படத்தில் ரவி கிருஷ்ணா கேரக்டரும் அப்படி தான். இன்ஃபேக்ட் படத்திலே ரவி கிருஷ்ணா அப்படி தான், எதுவுமே தெரியாது, படத்தில் அவருக்கு நடிக்கவும் தெரியாது அப்படின்னு தான் அந்த படமே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு லவ் வரக்கூடாதா, லவ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது அப்படியே வந்து அந்த லவ்வை அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து படம் இன்டர்வல் வரைக்குமே அது ஒரு ஸ்டாக்கிங் ஃபிலிம் தான். வேண்டாங்கிற பொண்ணை துரத்தி லவ் பண்ணுறது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் ரிஜெக்டே பண்ண முடியாத மாதிரி பண்ணுவான். என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரி அவள் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்கிற மாதிரி படம் போய் அப்புறம் அவனை வீடு மாற்றுவாங்க இல்லையா, வீடு மாற்றிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பான். அந்த வீட்டு அந்த கதிர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு டீ கடை பெஞ்சில் அந்த வீட்டை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். கடைசியில் சோனியா அகர்வால் இறந்த பிறகு அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பான். அப்படி பொழுக்குன்னு எனக்கு கண்ணில் அப்படியே தண்ணியில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, என்னடா அது அப்படின்ட்டு. அந்த பெஞ்சில் உட்கார சீனு திரும்ப வரும் படத்தில். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் சொல்லியும் கேட்காம போய் உட்காந்துட்டே இருப்பான். அந்த படத்தில் அவன் ஒரே ஒரு ஆளுக்கு தான் செவி சாய்ப்பான். அந்த படத்தில் அனிதாவுக்கு மட்டும்தான் வந்து சொன்னோன்னே எந்திரிச்சு போவான். எல்லா இடத்துலையும் அப்படிதான் நடக்கும். இறந்த பிறகு அதுதான் நடக்கும்.
நீ போ எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்காதுன்னு அந்த கேரக்டர் அந்த அனிதா சொல்கிறத கேட்டு தான் அவன் திருப்பியும் வேலைக்கு போகிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? ஒரு டைரக்டர் எப்பயுமே ஒரு தான் பார்த்த ஒரு விஷயத்த பாதித்த ஒரு விஷயத்தை தான் வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவார். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன 2 விஷயம். ஒரு சீன் வந்து அந்த பெஞ்ச்லேருந்து அவர் நகரவே இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவர் நகர்வார்னா அனிதா அப்படின்ற கேரக்டரோடைய பில்லு அந்த பாயிலாம் எடுத்துகிட்டு தூக்கி போடும்போது அதை வந்து பிடிச்சிட்டு போகிற சீன்லாம் வந்து உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணில் வந்து தண்ணி கீழே விழாது, தண்ணி அப்படியே நிற்கும். அழுதுட்டோன்னா பிரச்சனை இல்லை, அழவும் முடியாமல் அது வெளிப்படுத்தவும் முடியாமல் அப்படியே கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிறது அது மிகப்பெரிய வலி. அந்த வலியை கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா அவருக்குள்ளே வந்து அது பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மிருகத்துடைய குழந்தை வந்து இறந்துடுச்சு, ஏதோ ஒரு வண்டி அடிபட்டது, காட்டிலேயே ஏதோ ஒரு அடிபட்டுருதுன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த மிருகம் விலகாது. ஸோ ரொம்ப அக்ரெசிவாக இருக்க ஒரு ஹீரோவோட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாசம் இருக்குது அப்படின்றத இந்த விஷயத்துலேருந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் பார்க்குறேன். இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கதிரோட கேரக்டர் ஃபஸ்ட்டு சீன் வந்து அவர் கிளம்பும்போது சாதாரணமான ஒரு சீனை தான் நம்ம பார்ப்போம். வீட்டில் இருந்து ஒரு ஃப்ரெண்டு கூட லக்ஷ்மியை கூட கதிரும் லக்ஷ்மியும் சைக்கிளில் வந்து போயிட்டு பால் கடையில் நிற்பாங்க. ஆனால் பால் நிற்கிறது நம்ம வந்து முன்னாடி கத்தி காமிச்சு போகிற சீன்ஸ் தான் அது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணி ஒரு வயசானவரை அவங்க ஒய்ஃபை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, ஒரு பொண்ணை வந்து அவங்க பொண்ணு காலேஜ் போகுது அப்படின்னு சொல்கிற சீன்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அப்போ பார்க்கும்போது நமக்கே ஒரு அருவருப்பாக இருக்கும். என்னடா அது கூட வந்து பேரண்ட்ஸ் வேறு இருப்பாங்களா, ஐயோ இந்த சீன்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா அப்பாவுக்கும் மனசில் தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம பொண்ணை பார்த்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பாதிப்பை கொடுத்தது கண்டிப்பாக செல்வராகவனுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். ராமாயணம் அதை எடுத்துக்கிட்டோன்னா ராமாயணத்தில் வந்து ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு போகும்போது சீதையை வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது லாஸ்ட் மினிட்ல ராமரோட அப்பீரன்ஸாக ராமராகவே நம்ம வந்து மாறிடுவோம் அப்படின்னு அவரோட உருவத்தை வந்து கொண்டு வரும்போது அப்போ ராமரா மாறின பிறகு ராவணனே மறைஞ்சிருவார். அப்போ ராவணனுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரும்ல, அந்த சேஞ்சஸ் அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பாரு, அம்மா நான் பண்ணுறதெல்லாம் தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த வரிகளை நம்ம படிக்கும்போது ராமராக வந்து மாறும்போதே இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது, அப்போ வந்து ராமரை நினைக்கும் போது அப்படின்ட்டு சொல்லிட்டு அது ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே போகும். இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம 7G ரெயின்போ காலனியில் ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஹீரோவாக இருக்கும்போது ரவிகிருஷ்ணா ஒரு இடத்துல வந்து சோனியா அகர்வால் ரவிகிருஷ்ணா தோளில் கைப்படுவாங்க. அப்போ அங்கேருந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும். ஸோ அந்த இடத்துல ரவிகிருஷ்ணா மறைஞ்சிருவார் டோட்டலாக. அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவருடைய அப்பீரன்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறிட்டு அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அவரே பால் வாங்க போகும். அது காமிச்சிருப்பான். அது என்ன சேஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அனிதா கேரக்டர் வந்து ஒரு தேவதை. அனிதா கேரக்டர் ஒரு தெய்வம் தேவதை அப்படிங்கிற ரேஞ்சில் தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவர் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு உதாரணமாக அந்த தேவதைகளோட உடைகள் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆமாம். அப்புறம் இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா படத்தை இன்னொரு தடவை கூட போய் பாருங்கள். நார்மலாக சோனியா அகர்வாலை ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது இருக்கிற ஆங்கிளும் அவங்களோட கலரும் அவங்களோட ஃபேஸ் சென்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். கதிரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பார்க்கும்போதெல்லாம் பியூரான தேவதையாக அது இருக்கும். பியூராக அப்படியே அந்த முடி அந்த இதெல்லாம் உண்மையாகவே ஒரு தேவதைக்கு ரெக்கை இல்லாத ஒரு தேவதையாக அவங்க தெரிவாங்க. அப்படி போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் செல்வராகவன். படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லைடே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்னு தான் இருக்கும். ஸோ அது ஆப்வியஸ்லி செல்வராகவன் லைஃப்பில் நடந்ததாக கூட இருக்கலாம். இன்டர்வலுக்கு அப்புறம் வர்ற அந்த ஷார்ட்டில் அப்படி தாடியோட ஒரு உட்காந்துருக்க ஒரு சைடு போர்ஷன் இருக்கும். ஒரு செகண்ட் அது செல்வராகவனா ரவிகிருஷ்ணாவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சன்னில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு ஃபேஸ் கட்டும் உங்களுக்கு செல்வராகவன் மாதிரியே இருக்கும். அவர் வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்திருக்காருங்கிறது அந்த படத்துலேயே தெரியும். ஆமாம், அவர் கண்ணாடி யூஸ் பண்ண கண்ணாடியும் அந்த மாதிரியான கண்ணாடி தான் இருக்கும். நான் வந்து சார் இந்த 7G நான் ஆரம்பிக்கும் போது இந்த பேர் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி இது 7G ரெயின்போ காலனி அப்படின்னு போகும்போது ஓப்பனிங் ஷாட்டே ஒரு பிளான் பண்ணுறாரு. அப்போது ஓப்பனிங் வந்தோடனே அவர் குளிக்கிறாரு, குளிச்சுட்டு வெளில வர்றாரு, பைக் எடுக்கிறாரு, போகிறாரு. ஃபுல் ஃப்ரேமில் மழை பெய்யும். அதேமாரி ஹீரோட இன்ட்ரோ அதுதான் ஓப்பனிங் ஆகுது. அதேமாதிரி ஹீரோட இன்ட்ரோ வந்து வெயிலில் ஓப்பன் ஆகும். மழையும் வெயிலும் கலந்தது தான் இந்த ரெயின்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 7G வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். 7 அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். 7 ஆப்போசிட் வீடு வந்து 7H இந்த மாதிரி ஒவ்வொரு
அதிகமாக கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது பார்க்கும்போதே எனக்கு பயங்கரமாக இருந்தது. எப்படி இவர் உள்ளலாம் யோசிச்சு எடுத்தார் அதுக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும்ல, ஒரு முறை தான் பெண் பார்ப்பதி நான், எனக்கு அந்த வரியிலே சில கதைகள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாமுத்துக்குமாரி அது அந்த கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த சீன் அப்போ தான் அந்த இது வச்சுருப்பாங்க, தகடு மாதிரி ஒன்று வச்சுருந்து அது வழியாக பார்த்தா யார் கட்டிக்க போகிறாங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்போது பார்க்கும்போது இவன் கதிர் எதர்ச்சியாக வந்துடுவான். அடுத்து இந்த சாங்கில் இந்த வரிகள் வரும்போது அவன் ஆப்போசிட்டில் இருக்கும்போது இந்த பெண்கள்லாம் அவன் துப்பட்டெல்லாம் பார்க்கும்போது அந்த சல்லடையிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கனெக்டு எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எப்படி அது மேட்ச் பண்ணுறாரு, எப்படி அது கொண்டு வந்தார். ஒவ்வொரு ஹிட் அண்ட் டீட்டெயிலும் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் உதிரிப்பூக்கள் விஜயன் சாரோட ஆக்டிங், ஒரு அப்பா கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும், மீன்ஸ் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு அப்பா கேரக்டர்னு வச்சுக்கலாம். மீன்ஸ் என்ன ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே அந்த வயசில் கடந்து தான் வந்திருப்போம். அந்த விஜயன் சார் கேரக்டரை பார்க்கும்போது உருப்படாத ஒரு பையனை எப்படியாச்சும் திருத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அப்பா. அப்போது எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், இவன் என்னடா இவன் நம்மளை திட்டிகிட்டே இருக்க, நான் எப்போ பார்த்தாலும் இதே மைண்ட் செட் தான் இருக்கும். எருமை எழுந்துடுறா, போய் பால் வாங்கிட்டு வா போ. ஆனால் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இவன் டிரான்ஸ்லேஷன் மாறி இவனுக்குள்ள ஒரு கோலை கண்டுபிடிக்கிற எல்லா லைஃப்லேயுமே நம்மளுக்கு ஒன்று தோணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ சக்ஸஸ் ஆயிடுவோம் அப்படின்னும் போது அவன் வாழ்க்கை முறையே கற்றுக் கொடுக்குறான் அந்த பொண்ணு. நீ ஆமாம், நீ வேலை கிடைச்சிருச்சு, நீ போயிட்டு உங்கள் அப்பாட்ட போய் சொன்னியா. அப்போ இருக்கிற டயலாக் ரொம்ப நல்லா இருக்கும். டயலாக் வந்து செல்வராகவன் பின்னி இருப்பார் இந்த படத்தில். அதாவது ஃபஸ்ட்டு பொட்டிக்கடை வாசலில் உட்காந்து பிடிக்கிற அந்த சிகரெட்டில் நீ விடுறிய அது புகையிலடா என் ரத்தம் அப்படிம்பாரு. அந்த டைலாகாக இருக்கட்டும். இந்த டைலாக் இப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட செருப்படி வாங்குறதுக்கு ஒன்று வெக்கம் இல்லை, அவங்க அப்பா 2 அடி அடிச்சா என்னடான்னு கேட்கும்போது அது எல்லாத்துக்குமான ஒரு கேள்வியாக இருக்கும் அது. அப்புறம் அந்த அப்பா அப்படி தான் இருப்பார் இல்லையா, அவனுக்கு வேலை கிடச்சிச்சிங்கும் போது அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அந்த பொண்ணோட அம்மா வந்து இதை பேசும்போது இப்படி பேசாதீங்க அப்படின்பா. அதே மாதிரி அவ்வளோ திட்டின அப்பா தான் கடைசியில் அவ்வளோ பெரிய கிரெடிட்டை கொடுப்பாரு. ஒரு குடும்பத்தையே நீ ஒரு பொண்ணை தெய்வமாக பார்க்க வச்சுட்டேடா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பூரிப்பு அடைவார் அவர். ஸோ அந்த அப்பா கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஏன் நீ சொல்லலை, இப்படி அழுதுட்ருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருக்கலாம்லங்கும் போது இவ்வளோ நாள் நான் திடீர்னு வேலை கிடச்சோன்னா பாராட்டினா காசுக்காக பாராட்டுன்னு நினைக்க மாட்டானா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். இத்தனை நாள் திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன், இப்போ வேலை கிடைச்ச உடனே பாசமாக பேசினா நம்ம அப்பா காசுக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டான். அப்பா கேரக்டர் ஒரு எக்ஸலண்டான கேரக்டர். இன்னொரு கேரக்டர் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பிடிச்சது நீங்கள் சொன்னதுலேருந்தே வந்து விஜயன் கேரக்டர் வந்து அப்பா மகன் ரிலேஷன்ஷிப்பு வந்து மோஸ்ட்லி அப்போ அப்படி தான் இருக்கும். இப்போ தான் வந்து இந்த சித்தார்த்த படம் சம்திங் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்த பிறகு அப்பா மகன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து அப்பாக்கள் மாறிட்டாங்களா அப்படின்னு தெரியல, இல்லை மகன்களாக இருந்தவங்க அப்பா ஆனதுனால வந்து அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு மகன்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்களா தெரியல. பட் அப்போல்லாம் வந்து அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் உண்மையிலே அப்படி தான் இருந்ததுன்றது ஓப்பனாக காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும், இப்போ அப்படி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த வகையில் வந்து விஜயன் அவர்களை அந்த இடத்துல அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு இருந்திருக்கு பாரு அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்பவே இம்பாக்ட்னா அது இன்னைக்கு வரைக்கும் அது மீம் மெட்டீரியல் இல்லை, அது இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவாங்க. போடி, ஆனால் அந்த டைலாக் ஒன்று போடி, என் புள்ள வந்து ஹீரோ டைலாக் வேலை செய்கிறான் அப்படின்னு போது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி படம் த்ரோட்டாக அந்த டைலாக்ஸ் எல்லாமே ஹைலைட். ஆனால் அவர் படத்தில் எனக்கு டைலாக்கே தேவையில்லை அப்படின்னு சொன்ன ஒரு சீன் இருக்குது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து இவர் பண்ணது நல்ல விஷயந்தான் அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு அது ரியலைஸ் ஆகிடுச்சு. அப்போ கடைசியாக அவங்க போகும்போது அவங்க தலையில் கை வச்சுட்டு போகும்போது நம்ம மொத்த பேரையுமே வந்து புரிய வச்சுட்டாங்க அந்த சீனில். எனக்கு அந்த அம்மா கேரக்டர் தான் எனக்கு இன்னொரு பெஸ்ட் கேரக்டராக பட்டுச்சு. ஃபஸ்ட்டு சீனில் அந்த அம்மா கேரக்டருக்கு வந்து கதிரோட அம்மா போய் போது அவங்க சந்தோஷம் வாங்கிக்குவாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஃப்ரேமில் அவங்க அப்பா திரும்பி பார்த்துட்டே இருப்பார். கண்ட வீட்டிலேருந்து எதுக்கு வாங்குறாங்கிற லுக் அந்த இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அம்மா நீங்கள் நல்லா பாருங்கள், அவர் வந்து பார்வை விளக்கவே மாட்டார். இந்த அம்மா அனிதா இதை போய் குப்பையில் போட்டுட்டு பூஜாவை கழுவி அவங்க அம்மா கொடுன்னு சொல்லும்போது தான் இவங்க அப்பா திரும்புவார், பூஜை பண்ண திரும்புவார். அதான் அவங்க வீட்டிலேருந்து வர சாப்பாடை கூட நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அப்பா. இந்த அம்மா வந்து அந்த அப்பாவுக்காக தான் பயப்பட்டு இருக்காங்கிறது கடைசி வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. இந்த அம்மா வந்து வீட்டில் வந்து சொல்லும்போதும் அவருக்கு எதுவும் தெரிஞ்ச பிரச்சனையாகும், நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போவாங்க அவங்க அம்மா. அப்பவும் வாங்குவாங்க. அப்புறம் கடைசியில் ரவி கிருஷ்ணா கதிர் வந்து இப்படி பார்த்துட்டு அவங்க அப்பாவை பார்ப்பான். அப்பாவை பார்த்தோன்னே சொல்லுவான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா அதனால் நான் தான் போய் அவங்க அப்பாவை உடம்பு சொல்லணும்னு போய் சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு தெரியும் என் பொண்ணு தான் ஆசைப்பட்டு போயிருப்பேன். அம்மாவுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு எதுவும் தெரியும். அவர் வீட்டுக்கு வர போகிறாரு, புள்ள
லவ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பார். ஸோ அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னது மூலமாக பிரவீன் சொன்ன மாதிரி தலையில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற சீனை நமக்கு ஒரு மாதிரி எமோஷனல். எனக்கு அந்த ஆசீர்வாத சீனே எப்படி தோணுச்சுன்னா, இவ தேவதை பெற்றவங்க என்னவா இருப்பாங்க அந்த கண்ணோட்டத்தை தான் பார்க்குறேன். இப்படி வச்சுட்டு தடை போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. தேவதை பெற்றவங்க அவங்களுக்கு என்னவா கன்வே ஆகுறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டு தான் எனக்கு தோணுச்சு. அவங்க தேவதையே இல்லையே, அவங்க தானே வந்து பிரித்து வைக்கிறாங்க. எங்கள் அப்பாவே சொல்கிறாரு இல்லையா, எங்கள் அப்பா அவங்க அம்மா எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு என்னென்னா, இந்த அப்பா கேரக்டரு மகன் இவ்வளோ தூரம் மாறினதுக்கு இதுதான் காரணம்னு ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, சொல்கிறாரு சோனியாட்டையே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் லைஃப் மாறி இருக்குன்னு ஒரு சீன்லேயே சொல்கிறாரு. சோனியா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தப்போ அவருக்கு ஒரு இணக்கம் வருது. என் பையன் வீட்டுக்கு பசங்கள்லாம் வருவாங்க, என் பையனை நம்பி ஒரு பொண்ணு வரான்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது. அது ஓப்பனாக காமிச்சிருக்க மாட்டாங்க. இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பையனை பற்றி கிண்டல் பண்ணுவார் அந்த பொண்ணுக்கிட்ட. இவர் அந்த பொண்ணை வந்து ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாரு, வீட்டுக்குள்ளே ஒரு ஆளாக அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவனுக்கு தான் லவ் இருக்குது, சோனியாவுக்கு லவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருக்குள்ள ஒரு என் பையனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது. எனக்கு அடுத்து வந்து பிடிச்ச கேரக்டர் வந்து சுமன். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்து பிக் பாஸ் சுமன் சொன்னால் தான் பிடிக்கும். ஏன்னா இப்போது தெலுங்கு பிக் பாஸில் வந்து கலக்கிட்டு இருக்காரு. அவர் தான் டாப்பில் பயங்கரமாக ரேஸில் இருக்கார். அந்த வின்னர் ரேஸில் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், டஃப் கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து இந்த படத்தில் லக்ஷ்மண் அந்த கேரக்டரில் வந்து அல்டிமேட்டாக எல்லாருமே பிரித்தார். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னு சரி, அவனுக்கு என்ன இருந்தாலுமே நம்ம கூட நிற்கணும். அவன் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி, அவனை திருத்ததுக்கு அவன் தான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அவன் வந்து எதுவாக இருந்தாலுமே ஏன்டா இப்படி பண்ணுறான், அந்த பொண்ணை விட்டுறா, ஏன்டா பின்னாடியே போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் அவனாக இருப்பான். இருக்கிற படங்கள்லாம் ஹீரோ வந்து போற்றி இது பண்ணிட்டு சூப்பர்ரா அதுதான் அவனை பற்றி தெரியுமா அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் கொடுத்து ஹீரோக்கு மாஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து கதிர் உனக்கு இதெல்லாம் வராதரா தேவையா அப்படின்றதெல்லாம் ஹைலைட். ஆமாம், அதே சமயம் ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருக்குன்னா படம் 2 பேரும் சரக்கடி போகலாம், இப்படி தான் அது இதுவும் இருக்கும். அதுமாதிரி நம்பர் தான் அவன் அதிகமாக இருக்கும். இவனை தான் ரொம்ப நம்புவான். ஒருத்தன் வந்து கேட்பான், அதாவது அனிதாவை இன்னொருத்தன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஒருத்தன் லவ் பண்ணுவான். உடனே கேட்கும்போது இவன் வந்தாலும் தான்டா நமக்கு பிரச்சனை, இவனால தயவு செஞ்சு வாயை விடாதா, உனக்கு இதுதான்டா மாதிரி இப்படின்னும் போது அவனை விட்டும் தர மாட்டான். அப்போ வந்து அவங்க அந்த ஃப்ரெண்டு லவ் பண்ணுற ஃப்ரெண்டு கேட்பான், நாயை பார்க்குற மாதிரி பார்க்கும்போது சுதன் கேட்பா அப்படி, ஏன் அதே நாயை பார்க்குறப்ப ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாமே நல்லா யோசிச்சு எழுதியிருக்காரு. புது வார்த்தையாக படத்தில் வந்து சேர்த்துருப்பாரு செல்வராகவன். கொதர்ற அப்படின்ற வார்த்தை, இந்த மாதிரி படம் த்ரோட்டாக அங்கங்கே ஒரு சில வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி வார்த்தைக்கு வந்து மீனிங் கொடுத்துருப்பாரு படத்தில். மனோரமா கேட்கும்போது என்னது கொதர்றையா அம்மா, எந்த பையன் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற சீன்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அதே சமயம் வந்து சோனியா அகர்வாலுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும், சரி நம்ம வந்து பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இறக்க போகிறாங்களா அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. அதை தாண்டி பிரிய போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று வச்சுருப்பார், இந்த ஜனவரி மாதம் சாங். உண்மையிலே சொல்கிறேன், அந்த சாங் வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். பட் கேட்கும்போது அந்த சாங் மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறேன், அந்த வரிகளை வந்து உண்மையிலே அது காமத்தோடு சேர்ந்த வரிகளாக இருந்தாலும் அது லவ்வோட பார்க்கும்போது அந்த வரிகளுக்கான உயிர் வந்து அந்த கிளைமேக்ஸை நமக்கு கொடுத்துருப்பாரு செல்வராகவன் அவர்கள். ஸோ அவரோட படங்களில் வந்து பொதுவாக வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் கண்ணை வந்து சிமிட்டக்கூடாது. ஸோ கண்ணு சிமிட்டாமல் அந்த சீனை வந்து அதை நடிக்கணும் அப்படின்னா அந்த சீனில் கேமராவை மட்டும் பார்த்துக்கிட்டே அப்படியே நடிக்கணும். கண்ணை சிமிட்டோன்னா டேக், ஸோ 1 more போகணும். இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள் வந்து செல்வராகவன் அவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. டப்பிங்கில் கூட பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு விடாமல் ஒரு சில விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்றது. ஆமாம், கண் சிமிட்டக்கூடாது ஒரு படத்தில், கண் சிமிட்டிலே இருக்கக்கூடாது. கண் சிமிட்டுனா உடனே அடுத்த ரீடேக் அப்படின்ற மாதிரி நிறைய. இப்போ அதுக்கப்புறமா வந்து இவர் ஸ்டன் சில்வா அந்த படத்தில் வந்து 5 ஸ்டன் மாஸ்டரோட வந்து போவாங்க. அதில் வந்து இது வந்து அப்போவே பைலிங்குவல் லாங்குவேஜ். இப்போ வந்து பேன் இண்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணும்போது அப்போவே பைலிங்குவல் லாங்குவேஜ் தமிழ் தெலுங்குல வந்து எடுத்தாங்க. தெலுங்குல ஒரே டைமில் வந்து இப்போ ரவிகிருஷ்ணா அந்த படத்தில் அடி வாங்காத ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் அப்பா கிட்ட அடி வாங்குவார், ஃப்ரெண்டு கிட்ட அடி வாங்குவார், சோனியா அகர்வால் கிட்ட அடி வாங்குவார், மனோரமா அவங்க கிட்ட கூட அடி வாங்குவார், கடைசியாக அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கி கடைசியாக திருந்துவார். ஸோ அடி வாங்காத ஆளே இருக்கும்போது சோனியா அகர்வால் கிட்ட அடி வாங்கும்போது சொல்கிறாங்க, நல்லா அடிச்சுட்டு டைலாக்கை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபன்னாக நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை முடிச்சுட்டு திரும்பவும் தெலுங்குக்கு அடி வாங்குறதுக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ நமக்கு புரியுது இது என்னென்னா ஒரு தமிழ்லையும் தெலுங்குலையும் ஒரே நேரத்தில் வந்து அப்போவே செல்வராகவன் அவர்கள் யோசிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து KGF ஆகட்டும், RRR, பாகுபலி இந்த மாதிரி படங்களை பற்றி நம்ம பேசும்போது 1000ல் ஒருவனை கொடுத்தவரை மறந்துடக்கூடாது அப்படின்றது வந்து இருக்குது. அப்புறம் ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணுறது அப்போவே. ஆமாம் சார், நான் அதை நினச்சிட்டே ராஜனிந்த ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. அது இப்போ பயங்கர வைரல். அது இப்போ வைரல்ங்கிற வேர்டே இல்லை,
பட் அப்போ கிண்டலாக அந்த பாட்டை நிறைய பக்கம் பாடிக்குவாங்க. இந்த படம் அந்த ரீமிக்ஸோட முன்னோடி இந்த படம் தான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். சார் எனக்கு இந்த 7G ரெயின்போவான காலகட்டத்தை நான் கொஞ்சம் வாட்ச் பண்ணேன் சார். நான் படம் பார்த்துருக்கும் போது என்னென்ன படங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு, இது ரொம்ப பேசப்படுது, நம்மளுக்கு எல்லாரும் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு பார்க்கும்போது சார் எனக்கு இது ஒரு பொற்காலம் மாதிரி தெரியுது சார். ஏன்னா நான் சில படம் சொல்கிறேன், நம்ம 7G வந்திருக்கு, ஆயுத எழுத்து வந்திருக்கு, ஆட்டோகிராஃப் வந்திருக்கு, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி வந்திருக்கு, விருமாண்டி வந்திருக்கு, வசூல் ராஜா MBBS வந்திருக்கு, காமராஜரோட வாழ்க்கை வரலாறு காமராஜர் வந்திருக்கு, கடைசி கில்லி வந்திருக்கு, குத்து வந்திருக்கு, எதிரி வந்திருக்கு, எல்லாத்தோட மீறி காதல் படம் வந்திருக்கு சார். 2004 வந்திருக்கு. எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு அப்போது 2004 இருந்தவங்க பயங்கரமாக தேட்டர் பீஸாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. நீங்கள் இந்த படத்துக்கு எங்கே சார் பார்த்தீங்க? உங்களுக்கு இன்னும் திருப்பூரில் தான் பார்த்தேன், எங்கன்னு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன எமோஷனில் வெளியே வந்ததுங்கிறது தான் எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ராஜாதிராஜன் ராஜா அப்புறம் செல்வராமனை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிக்கிட்டோம். அதுக்கு வேணால் டிசர்வ்டான ஒரு இவர் தான் அப்படிங்கிறது ஆயிரத்துல அவர் நிரூபித்தார். இந்த படத்தோட டைரக்ஷன் ப்ளஸ் வந்து எனக்கு அந்த படம் பார்த்தப்போ என்னென்ன விஷயங்கள் நாங்கள் ஷாக்காக பேசிக்கிட்டோம்னு ஞாபகம் இருக்கிறத வச்சா ஹீரோவோட போர்ட்ரையல் தான். ஹீரோ வந்து இப்படி ஹீரோனா அப்படி இப்படின்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன எல்லா படத்துலையுமே ஆயுத எழுத்தாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், எல்லாம் ஹீரோயிஸை இதில் அப்படி ஹீரோ வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒருத்தன், நம்ம கூட இருக்கிற ஒருத்தன், என்னடா குளிக்காம கொள்ளாமல் போகிற, காலையில் எந்திரிச்சு ஒரு வேலை செய்யடா, வீட்டுக்கு ஒழுங்காருடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் தான். அவனுக்குள்ள ஒரு லவ் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதும், நான் அந்த லவ் சேரணுமே அப்படிங்கிற ஒரு தவிப்பு நமக்கு இருக்கும். இப்போ ராஜாராணி பார்த்து நிறைய பேர் நஸ்ரியா சாகர சீனுக்கு ஷாக் ஆகுறாங்க. பட் அப்போ வந்து எங்களுக்கு இருந்த ஷாக் பயங்கரம், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு பெரிய மெசேஜ். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவருக்கெல்லாம் பாலச்சந்தர் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வந்து மரவ சரித்திரம் ஒரு படத்தில் காதல் கைகூடாமல் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி எடுத்ததுனால நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த சங்கடத்துக்காக அவர் புன்னைமன்னன் ஒரு படம் எடுக்கிறாரு. அது சங்கடப்பட்டு நிறைய பேர் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு புன்னைமன்னன் படம் எடுத்து லவ் ஃபெயிலியரில் படம் ஆரம்பிக்கும். ஆனாலும் ஒருத்தன் பொழைச்சி அவன் வந்து திருப்பி அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படம் அதை வந்து அப்போ அதை நாங்கள் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு ஞாபகம் இருக்குது. அதாவது காதல் இப்படி ஆகிட்டா நீங்கள் ஒன்றும் சாக வேண்டியதில்லை, அந்த காதலையே சொல்லுவா. அப்படியெல்லாம் நீ நினச்சா ஒன்றும் உயிர் போகாது, அப்படியெல்லாம் போ, நீ வந்ததுக்கு அர்த்தம் இருக்குது, நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டைலாக். அது நான் நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்கேன். இப்படி நினைச்ச உடனே எல்லாம் செத்துட முடியாது, வந்த வேலை முடியணும். நீ ஒவ்வொரு இடத்துல போகும்போது அதுலேயே வரும். அனிதா அந்த டீ கடை போகும்போது அனிதா கூட ஞாபகம் வரும், அனிதா நடைபாதை பெயரை பார்த்தா உன் பெயர் ஞாபகம்லாம் நாமும் எழுதியிருப்பார். இப்படி எல்லா இடமே அவளை ஞாபகப்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த டைலாக் சொல்லுவா, என்ன எவ்வளோ இடத்துல உனக்கு நான் ஞாபகம் இருந்தேன், அப்படி ஞாபகம் நான் இருக்கேங்கிறத நினச்சி நீ சந்தோஷமா வாழ்ந்துரு, அந்த இடத்துக்கு போய் என்னை ஞாபகப்படுத்து, என் நினைவில் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு செத்து எதுக்கு எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு ஒரு கேள்வி அட்டகாசமான இருக்கும். அது ஆக்சுவலாக இந்த 1 சொல்லி தான் சார் அவர்கிட்ட ஏம் ரத்னன் வந்து ஓகே வாங்கியிருக்காரு. நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில் வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, ஹீரோயினை வந்து பெண்கள் நம் கண்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கௌரவத்துவம் இருக்கும் எல்லா படத்தில். பட் இந்த 7G ரெயின்போ காலனியில் டோட்டலாக எல்லாமே போயிடும். முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு இதுவாக பேசுகிற மாதிரி, நீங்கள் வந்து கிளைமேக்ஸில் வரும்போது, கிளைமேக்ஸ் முன்னாடி சீன் வந்து ரவிகிருஷ்ணா அந்த ஷோரூமுக்கு போவார். அந்த ஷோரூம்குள்ளே வந்து அவர் அசம்பிள் பண்ண உட்காந்துருக்கும்போது ரவிகிருஷ்ணா வந்து சோனியா அகர்வால் வந்து அவருக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி, அனிதா எனக்கு இதெல்லாம் தெரியாத அனிதா அப்படின்னு சொல்லும்போது கையை பிடிச்சி ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிடுவாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு சோனியா அகர்வால் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு இருப்பார். அந்த சீன் எல்லாமே வந்து ஒரு பெண்கள்லாம் இப்படி தான் நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த படத்தை பார்க்கும்போது பெண்களோட முகமே சுழிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் வச்சுட்டு கிளைமேக்ஸில் வந்து டிக் கொடுத்தது எல்லாம். ஆமாம், இது அந்த கட்டத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல அவள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாள். அந்த இடத்துல யாருமே இமேஜின் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இவன் ஓடி இருப்பான், திரிஞ்சிருப்பான், பின்னாடியே சுற்றுவான், உருளுவான், பிறலுவான், செருப்படி அவனுக்கு இருக்கிற ஒரே டிரைவிங் ஃபோர்ஸ் அனிதாவோட லவ். படம் ஃபுல்லாக அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் எல்லா விஷயமும் நார்மலாக பேசுகிற எல்லாரும் அம்மாவை உயர்வாக சொல்லுவாங்க. இதில் அம்மாவை தாண்டி காதலின்னு கதிரே ஒரு சீனில் சொல்லுவாங்க. அம்மா அப்பா வேற நினச்சிருப்பாங்க, அப்பா வேற 24 மணி நினைக்கிற ஒரே நான் தான் இருப்பார். நாமும் எழுதியிருப்பார், தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும், தோழமையில் அது கிடையாது அப்படின்னு நாமும் எழுதியிருப்பாரு. தோழன் தான் பெருசு, நான் தான் பெருசு, அம்மா எல்லாம் பெருசு இல்லைன்ட்டு. அதே மாதிரி அவளுக்கு அதை உறுத்திட்டே இருக்கும்.
அனிதா போய் கேட்பா, அம்மா நீ காலையிலேருந்து என்ன நினச்சியாம்மான்னு கேட்போம். உன்னை நினைக்கிறதுக்கு என்னடி இருக்குது அப்படின்ட்டு. அம்மாவோட இந்த லவ் தான் பெருசுன்னு. கதிருக்கு எல்லாமே அனிதாவோட காதல் தான். அனிதாவோட அந்த அந்த அணைப்பு கிடச்ச பிறகு தான் அவன் லைஃப்பில் இயேசுவோட சுவிசேஷ இதில் நடக்கிற மாதிரியான ஒரு சீன் அங்கே நடக்கும். அவனை வந்து இயேசு அப்படி சொஸ்தம் பண்ணுற மாதிரியான ஒரு இது நடக்கும். ஈவன் கடைசி சீனில் அந்த லாரி அடிக்கிற சீனில் கூட பின்னாடி ஜீசஸ் காமிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த தேவதை அந்த ஜீசஸ் தூக்கிட்டு போகிற மாதிரி காமிப்பார். அப்புறம் இவன் சூசைட் பண்ணிட்டு கீழே வரும்போது நன் தான் வந்து அவங்கள வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம், கிறிஸ்டியன் நன் தான் வந்து இவங்களை காப்பாற்றிட்டு சிஸ்டர்ஸ் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போவாங்கன்னு ஒரு அவர் தெய்வமாக தான் அவன் கடைசி வரைக்கும் அவள் தெய்வமாக தான் இருக்கா. அவள் சொல்கிறது தான் இவன் கேட்க. ஈவன் அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இவன் அவங்களோட ஒரு இன்னொரு உலகத்தில் அவள் இருக்கான்னு நினச்சிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக தான் வேலை செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். வேலையில் நல்லா இருக்கான்னு தெரியுது. ஏன்னா அவன் போய் வேலை செய்கிறான், அவன் மீட்டிங்கில் கலந்துக்கிறான். வந்து பாஸ் வந்து உங்களை பார்க்க சொல்கிறாருன்னா ஒரு முக்கியமான கிளைண்ட்டை பார்க்க சொல்கிற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கான். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு இன்னைக்கு அனிதாவை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே போகிறான். அங்கே அனிதா வருது. அது என்னவா இருக்கட்டும், கற்பனையாக இருக்கட்டும், அது வருது. அதுக்கப்புறம் அனிதா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, 10 மணி ஆச்சு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இதெல்லாம் எதனாலன்னா அதுக்கு முதல்ல அனிதா வந்து சொல்கிறா, லைஃப் வந்து உன் லைஃப்பில் யூ ஹேவ் டு கோ ஆன் வித் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. அதை வந்து கேட்டு தான் அவன் நடத்துகிறான். போகாத அனிதா ப்ளீஸ், திரும்பி வருவேண்டா. அந்த அனிதாங்கிறது இறந்தாலும் நீ எப்படி இருக்கணும்னு நீ இப்படி இருக்கணும்னு அந்த அனிதா ஆசைப்பட்டிருக்கா. அந்த மாதிரி இவன் இருக்கணும்னு இருக்கானே தவிர இவனுக்காக இல்லை. அவன் அனிதா இறந்த பிறகு அவன் வாழ்கிற வாழ்க்கையும் அனிதா சொன்ன வாழ்க்கை தான் அப்படிங்கிறது தான் செல்வா காமிச்சிருக்காரு. அப்பா கேரக்டர் வரைக்கும் நிறைய நம்ம பேசுவோம். இந்த அப்பா கேரக்டர் வந்து பையன் எப்படியே வீணா போனாலும் சரி அவனை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போகிற அந்த இதாக இருக்கட்டும், இவன் வந்து அவங்ககிட்ட பேசும்போது கூட தன்னோட பையனுக்காக அவர் நின்றுட்டே இருப்பார். விஜயன் வந்து அந்த கேரக்டர் மட்டும் இல்லை, ஒரு அப்பா வந்து தன்னோட பையனை எந்த விதத்தில் கண்டித்தாலுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கேரக்டரை அவர் அந்த இடத்துல அவர் நின்று பேசினார். அது வந்து எனக்கு அது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எங்கள் அப்பாவோட ஞாபகம் வரும். அது நம்ம என்னதான் சொல்லி திட்டினாலும் அதை அடித்து அதை உழைச்சாலும் நம்மளை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதே போல் அம்மா கேரக்டர் அந்த எப்பயுமே அந்த பசங்களை அடித்தாலுமே அந்த ஊட்டி வளர்க்குற அந்த பாசம் இருக்குல்ல, அது வந்து அந்த முட்டை சிங்கிறது அவன் போய் சொல்லுவா, நீ வந்து வேணான்னு சொல்லிடு அப்படின்னு அனிதா சொல்லுவாங்க. பேடை வச்சு கிரிக்கெட் விளையாடுறது வீட்டுக்குள்ளே, இதெல்லாம் நம்மளே பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். படத்தில் பேசும்போது முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். மனோரமா அவங்க வந்து சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்து போனால் கூட அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். 2 பேரையும் வந்து பேசுறதுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து போனாலும் அவங்க பண்ணுற அவங்க மட்டும்தான் அந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஹீரோவை பார்க்குற ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறது. அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, இப்போ முதல் படம் என்னதான் ஒரு ப்ரொடியூசரோட பையனாக இருந்தாலும் முதல் படமாக இருக்குது அப்படின்னு அந்த ஒரு இது படம் ஃபுல்லாக வந்து அவர் வந்து இன்னும் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு தோணும்போது, மனோரமா மாதிரியான ஒரு லெஜண்ட் கூட நடிக்கும்போது இவ்வளோ சிம்பிளாக வந்து பாடி லாங்குவேஜோட பேசுகிறாரு அப்படின்னு அந்த சீன் வந்து அவர் உண்மையில் நடிக்கிறாருப்பா அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்ண வச்சது. இவர் மனோரமா பற்றி சொன்னது எனக்கு ரீவாச்சப்போ எனக்கு இது மனோரமா இருக்காங்கிறது மறந்துடுச்சு. உண்மையாக சொல்கிறேன். அந்த கேரக்டர் வந்து சஜஷனில் காமிப்பாங்க. வெளியிலேருந்து வந்து அனிதாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா, வெளியே எங்கேயும் போகாமல் பிள்ளையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது இப்படி காட்டும். பார்க்கும்போது மனோரமா மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நான் நினச்சிட்டு இந்த பக்கம்போது மனோரமா நான் அப்படின்னு ஆகிட்டேன். ஏன்னா மனோரமா பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, அவங்க படங்களை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அந்த கேரக்டர் வரும்போது எனக்கு ரொம்ப ரீவாச்சப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் அந்த கேரக்டருக்கு. அதே மாதிரி ரீவாச்சப்போ எனக்கு ஆச்சரியம் கொடுத்த பாக்கி 2 விஷயம் வந்து, ஒன்று பிபி ஸ்ரீனிவாசோட வாய்ஸு. அந்த அனிதா கிரிக்கெட் விளையாடும்போது ஃபர்ஸ்ட் இவனுக்கு அனிதா மேலே லவ் வர ஷாட்டில் இது என்ன மாற்றம்னு ஒரு பிட் சாங் போட்டிருப்பாரு யுவன். அட்டகாசமான இது. யுவனோட பர்த்டேக்கு பிட் சாங்கை பற்றி பேசும்போது கூட அதை மறந்துட்டோம். இது என்ன மாற்றம் இறைவனின் தோற்றம். அது பிபி ஸ்ரீனிவாஸ் வாய்ஸில் கேட்கும்போது ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ரீவாட்சில் இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து தென்னவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த படத்தில் கடைசியில் மார்ச் வரியில் வர்ற ஆள் ஜெமினி படத்தில் கையா நடித்தவர், விருமாண்டி படத்தில் கொண்டராசுவா நடிச்சிருப்பார். அவர் தான் அதில் வந்து இந்த மார்ச் வரியில் வர்ற அந்த கேரக்டர். அப்போ பார்த்தப்போ என்னென்ன கேரக்டர் பண்ணிட்டு ஒருத்தங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு வராங்க, இவ்வளோ கஷ்டம் அவங்க லைஃப்னு ஒன்று தோணிச்சு. இது 3 எனக்கு படத்தில் ரீவாட்சப்போ எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுத்தேன். எனக்கு ரீவாட்சில் சார் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து சார் நான் என்ன பண்ணுறதே தெரியல, எனக்கு அப்படி தான் சார் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கொண்டாடுறோம், சில படங்கள் சர்க்கிளாலும் சரி, ஆனால் அந்த ரீவாட்சில் எனக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி சாங்ஸும் சரி அவ்வளோ இதுவாக இருக்குது. எனக்கு சில இடத்துல வந்து நம்மளுக்கு
அது துள்ளி குதிக்கவும் ஆசைப்படுறது, அதே சமயம் வந்து ஹோல்டாக அப்படியே நம்மளை வைக்கிது, சில இடத்துல அழுவ வைக்கிது. நீங்கள் உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் ஏன் பெஸ்ட்டு, ஏன் இளையராஜா பிஜிஎம் பெஸ்ட்டு, கூடவே மியூசிக் போடாதீங்கன்னு நான் கெஞ்சிட்டு இருக்கேன்னா, இந்த படத்தில் நீ தயவு செஞ்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்கள் போய் பாருங்கள். ஆமாம், அந்த கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? இல்லாத ஒன்று. செத்து போனவங்க வந்தெல்லாம் ஒருத்தர் பேசுவாங்க, நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இல்லாத ஒன்று. ஆனால் அது அவன் லைஃப்பில் ஒரு நம்பிக்கை கொடுக்குதுங்க போது நம்மளும் அதை பார்க்குறோம், வரோம். அது முடித்த உடனே நீங்கள் அந்த மியூசிக்கை கேளுங்க, அது ஒரு மிஸ்டீரியஸ் டோன் இருக்கும். அதில் ஒரு மந்திரம், ஒரு மாயம், அந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் பேய் படத்துக்கு உண்டான ஒரு சின்ன மியூசிக்கும் ஒரு ரொமான்ஸும் ஒரு காதலும் கலந்த ஒரு மியூசிக் இருக்கும். அந்த பிஜிஎம்மை மட்டும் போய் கேளுங்க. மிஸ்டீரியஸ்னால் என்ன? நீங்கள் அதை வந்து ஒரு மிஸ்டீரியஸாக ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் உருவப்படுத்திக்க முடியும், ரொமான்ஸாகவும் உருவப்படுத்திக்க முடியும். அப்படி ஒரு மிக்சடான ஒரு மியூசிக்கை போட்டிருப்பார் அவர். அது இவனோட பிஜிஎம் எல்லாம் சான்ஸே கிடையாது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னா இவனோட பாட்டும் பிஜிஎம் தான். அப்போ வந்து ஒரு இது மாதிரி டிவிடி சிடி மாதிரி வரும் இல்லையா, அந்த சிடியில் வந்து 7G ரெயின்போ காலனி, அந்த முன்னாடி வந்து ரவிகிருஷ்ணா, சோனியா அகர்வால் பஸ்ஸில் வந்து இருக்க மாதிரியான ஒரு போஸ்ட்டில் வந்து அந்த சிடியோட பேனர் இருக்கும். அந்த பேனர் வந்து வீட்டில் வந்து சிடி டிரைவில் வந்து எப்பயுமே அந்த முன்னாடி இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஒருத்தர் லவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாடலை கேட்கும்போது ரவிகிருஷ்ணா மாதிரி இல்லாத ஒரு கேரக்டரை அசம்ஷன் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரோடு ட்ராவல் பண்ணுவார்ல, அதே மாதிரி நமக்கு லவர் இல்லை அப்படின்னாலும் அவர் எப்படியோ அழ வச்சுறாரு. ஒருத்தர் வந்து லவ் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு லவரே இல்லைனாலும் அது ஃபெயிலியர் ஆன ஃபீல் உங்களுக்கு கொடுக்கறது இவனோட இது வந்து கிளாஸ் ஆனவர். அது மாதிரி ரவிக்கு வந்து படத்தில் நடிக்க தெரியாமல் தான் நடிச்சிருப்பாரு. நிறைய இடத்துல நிறையவே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த படத்தோட கேரக்டர் அப்படி தான். அதையும் தாண்டி சோனியாட்ட வந்து நான் இப்படி தான் இருக்கேன், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு லென்த்தியான டைலாக் பேசுகிற இடமா இருக்கட்டும். அப்புறம் அவங்க சோனியா இறந்த பிறகு அவரோட சீனெல்லாம் உண்மையாகவே அட்டகாசமாக நடிச்சிருப்பாரு, சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. சோனியா இறந்த பிறகு வர்ற அந்த ஆஃபீஸ் சீனு, ஆஃபீஸில் அவர் நடந்துக்கிறது, அந்த இதில் போய் உட்காடுறது, தலகாணி எடுத்துகிட்டு ஓடுறது, அவங்க அம்மாட்ட வந்து எல்லோரும் முன்னாடியும் இல்லை நான் தான் அவளை கூட்டிகிட்டு போனேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது, பெட்டில் இருந்து எந்திரிச்சு ஷாக் ஆகுறதுன்னு எல்லா இடத்துலையுமே உண்மையாக அந்த படம் த்ரோ அவுட்டாக அவர் என்னமோ ஃபீல் பண்ணியிருக்காருங்கிறது அதில் அந்த சீன்லலாம் ரவி உண்மையாகவே நல்லா நடிச்சிருந்தார். அப்போ வந்த படங்கள் எல்லாமே இந்த சிமெண்ட்ரி இருக்கு, ஒருத்தர் இறந்த பிறகு அவங்கள எரிக்கிறதுக்கு ஒன்று கட்ட இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த சிமெண்ட்ரி எலக்ட்ரிக்கில் காமிச்சது வந்து அப்போவே அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டாரு, ரொம்ப க்ளோஸ்அப்பாக வேறு காமிப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுச்சு. அது எரிக்கிறது சாதாரணமாக எல்லா படத்துலையும் பார்த்து இந்த விஷயத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அது ப்ராக்டிக்கலாக இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி காமிச்சதெல்லாம். ஸோ லைஃபோட எண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்மளை வந்து மலையோட உச்சியில் நின்று நம்மளை தள்ளி விடாமல் அப்படியே பிடிச்சி சேஃபாக கூப்பிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படம். எனக்கு இந்த மாச்சேரி பார்க்கும்போது சார் எனக்கு ஒரு உண்மை சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. அது வந்து யார் எவரெலாம் சொல்ல வேணாம். நான் வந்து ரிப்போர்ட்டிங்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், அசிஸ்டண்ட்டாக போகும்போது நான் ஃபஸ்ட்டு போன இடமே மாச்சேரி தான். அது என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னா, செயின் ஸ்நாச்சிங் ரயில்வே ஸ்டேஷனில் இழுத்துட்டு ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு மாச்சேரி தான் நாங்கள் போகிறோம், ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் போகிறோம். அது போன வேகத்துக்கு ஒரு பையன் கதறி அழுகுறான், கண்ணாப்புன்னு அழுகுறான். எனக்கு அந்த பையன் ஏன் இவ்வளோ அழுகுறான்னு பார்த்தா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். சரி, இந்த பையனோட ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். அப்போது மாச்சேரிலாம் வச்சுட்டு அவங்க இது வச்சு சடங்கு பண்ணுறேன், அழுகுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் எப்பவுமே போயிட்டு கேட்பேன், எதனால் இப்படி ஆச்சு என்னென்னு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, எனக்கு இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அது ரொம்ப எனக்கு பாதிப்பு அடைஞ்சிது. கிட்டத்தட்ட 9 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் வேறு கேஸ்ட்டு. வீட்டில் போராடி 9 வருஷமாக நம்ம கல்யாணம் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு போராடி மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சுட்டு அடுத்த மாதம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்துட்டான். எனக்கு அந்த கிளைமேக்ஸும் இதுவும் பார்க்கும்போது, ஏன்னா கேரக்டர் வைஸ் வேறு, எல்லாமே வேறு, ஆனால் அந்த பாதிப்பு இருக்குல்ல கிட்டத்தட்ட சேம் தான். அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போன ஒரு இடத்துல இந்த நடந்த நிகழ்வும் இந்த படத்தை ரீவாச் பண்ணும்போது நடந்த நிகழ்வும் வந்து எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகி எமோஷனலாக அப்படியே. நீங்கள் ஒரு உண்மையானது சொன்னால் நானும் ஒன்று சொல்கிறேன். அவர் இப்போ இருக்கார், என் ஃப்ரெண்டு தான், அவரோட பேர் வேண்டாம். நாங்கள் இங்கே எல்லோரும் போய் பார்த்தோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பையன் மட்டும் 4-5 தடவை இந்த படம் போய் பார்த்தான். ஏன்னா அவனுக்கு அப்படி லவ் இருந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. ஓகே, லவ்னு அவங்க இறக்கவெல்லாம் இல்லை, ஆனால் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அவன் சொன்னான், எனக்கு இந்த படம் பார்த்து அந்த வழியிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி படம் பார்ப்பான், அழுவான், வருவான், அதை பற்றி பேசுவான், அழுவான். திருப்பி அதை பார்த்ததும் உனக்கு அழுகு வருதுல, ஏன்டா போகிறேன்னு கேட்டால் அதை பார்த்து தான் தீக்கணும், வேறு வழி இல்லை அப்படிம்பாங்க. அவள் இப்போ எங்கூட இல்லை, கிட்டத்தட்ட இறந்த மாதிரி தானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணான். ஸோ இது பெயின் தான் இந்த படம். இந்த படம் பெரிய பெயின், ஆனால் உங்களால் பார்க்க முடிகிற பெயின்.
பார்த்து நம்ம கிளென்சிங் பண்ணுற பெயின், நம்ம பாவங்களை கழுவுற ஒரு பெயினாக. உண்மை சார், கரெக்டான வேர்டு சார் இது. ஆக்சுவலாக இது படத்தில் வந்த ஒவ்வொரு சீனுமே வந்து இன்னைக்கு நிறைய முழு படங்களாகவே வந்திருக்கு. சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் செல்வராகவன் படம் எல்லாமே அவர் சொல்கிற ஒவ்வொரு ஃப்ரேமுமே இன்னைக்கு ஒரு முழு படத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி அன்னைக்கே கொடுத்துட்டாரு. செல்வராகவன் ஒரு மேஜிக். கடைசியாக எனக்கு வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு பாதிப்பு அடைஞ்சிது. அதை பற்றி ஒரு கவிதை எனக்கு அப்போ தோணுச்சு. அது வந்து முதல்ல பார்க்கும்போது இப்போ ரீவாட்சில் சார், ரீவாட்சில் அப்போ எங்கே அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கே போக மாட்டோம். இப்போ தான் எனக்கு தோணுச்சு. அதை நான் வாசிக்கிறேன், அது கொஞ்சம் பாருங்கள் சார். எனக்கு எப்படி இருக்குலாம் தெரியல, அது தோணுச்சு எனக்கு மனசில். வலியவன் வளைந்து போக, ஏய்ந்தவள் ஏந்தி செல்ல, காதல் கண்ணை மறைக்க, அன்பு அணைத்து செல்ல, இயற்கையாய் பிறந்தவள் செயற்கையால் மாண்டு போக, மக்கும் மனம் கொண்டவள் விதையாய் செழித்து நிற்க, தேவதாய் பறந்து சென்றவளை தேடி செல்கிறது நம் மனம். ஓ சூப்பர். செல்வராகவன் வந்து உங்களுக்குள்ள ஒரு கவிஞரை உசுப்பி விட்டுருக்காரு. செல்வராகவனுக்கு நன்றிங்கிறத தவிர வேறு எதுவும் எங்களுக்கு இப்போ சொல்லவே வரல. ஏன்னா இந்த மாதிரி ஒத்த ரசனை உடையவர்கள் வந்து ஒரு படத்தை இன்னும் ஒட்டுக்கா உட்காந்து பார்த்தா நிறுத்தி பார்த்து அழுதிருப்போமான்னு தெரியல. யுவன் சங்கர் ராஜாவுக்கும் மிக்க நன்றி. ரவி கிருஷ்ணா, சோனியா அகர்வால் மற்றும் அந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இது ஒரு ஐகானிக் மூவி. இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டோட செல்வராகவன் கம்பேக் வருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்து ஒரு ரெயின்போ காலனி பார்ட் 2 வரதுக்கான எல்லா பிளானும் இருக்குது. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அதில் அனிதா இருப்பாங்களான்னு தெரியாது. நான் அனிதா மாதிரி எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன், அனிதா கேரக்டர் மாதிரி. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், அமைதிப்படை படம் வந்து ஒரு ஐகானிக் படம். ஆமாம், அந்த படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ணலாம், அதே படத்தை அப்படியே வேறு டைரக்டரில் வச்சு பண்ணலாம். சத்யராஜன் சொல்லுவார், தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா, அது வந்து மணிவண்ணன் மாதிரி ஒரு அரசியல் தெரிஞ்ச ஆளுனால பண்ண முடிகிற படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 வர்றது வரவேற்கிறோம். ஆனால் அந்த 1 கொடுத்த இம்பேக்டை தயவு செஞ்சு அனிதாவை கொலை பண்ண மாதிரி கொலை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். பட் செல்வராகவன் ஏமாற்ற மாட்டாருங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. நன்றி.